ஓம் நம சிவாய். வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, காமதேவன் ரதியோட மந்திர பிரயோகம், யந்திர பிரயோகம் முறை அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி இது மெயினாக இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தா, ரதி தேவியை வச்சு நம்ம லவ் பண்ணுறவங்க ஒரு பையனை வந்து நம்ம மேலே மோகம் கொள்ள வைக்கிறோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. லவ் வர வைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஒரு யந்திர மந்திரம் தான் இது. இந்த யந்திரத்தை நான் நிறைய பேருக்கு கொடுத்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிடுவாங்க. ஸோ எனக்கு அவங்க வந்து திருப்பி வந்து எங்கள் குழந்தைங்களாம் ஹாப்பியாக இருக்காங்க, நான் என்னோடய ஹஸ்பண்டோட ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது நான் ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த ஒரு யந்திர மந்திரத்தை தான் உங்களுக்கு இன்றைக்கி கொடுக்கலாம் அப்படின்ட்டு அதை நான் எடுத்தேன். இதுக்கு தியானமும் இருக்குது. ஆனால் அந்த தியானத்தை நம்ம கொடுத்துட்டோன்னா சின்ன பசங்க யாராவது பண்ணிட்டாங்கன்னா வேறு ஏதாவது ஒரு குழந்தைங்க மேலே அதை யூஸ் பண்ணிடுவாங்களோன்னு பயத்தில் நான் அதை கொடுக்கல. ஸோ இந்த வீடியோவை நம்ம எப்படி இந்த பூஜை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இந்த பூஜை ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது பௌர்ணமி அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணணும். நிலவு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த வெளிச்சத்தில் தான் நீங்கள் இந்த பூஜை பண்ணணும்னு சொல்ல வரேன். பௌர்ணமி அன்றைக்கி பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த யந்திரத்தை எழுதிக்கோங்க. யந்திரத்தை மெயினாக எழுதும் போது ரீம் அப்படின்ற பீஜம் வந்து வரும். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எப்போவுமே ஓம் அப்படின்றது தான் எழுதணும். பீஜத்தில் ஓம் க்ளீம் ரதி தேவி அப்படின்னு எழுதிட்டு ரீம் அப்படின்றத நீங்கள் சுற்றி எழுதும் போது காமதேவனை நினச்சி நீங்கள் எழுதணும். அப்போ யந்திர பிரயோகம் எப்படி இருக்குது, ரதி தேவியை காமதேவன் சுற்றி வருவதாக ஐதீகம். அந்த மாதிரி நீங்கள் லவ் பண்ணுறவங்களும் உங்களை சுற்றி வருவாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த யந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான யந்திரம், மந்திரமும் பவர்ஃபுல்லானது தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுட்டு 3 வகையான அபிஷேகங்கள் வெள்ளி தகட்டில் தான் எழுதணும் இந்த யந்திரத்தை. 3 வகையான அபிஷேகங்கள் பெர்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் வீட்டில் பூஜாரை வச்சு இதுக்கு மல்லிப்பூ மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேறு எந்த பூவுமே இதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பூஜையில். ஏன்னா நீங்கள் பூ மாற்றி வச்சிங்கன்னா அந்த யந்திரம் வேறு மாதிரி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது வேண்டாம். அதனால் மல்லிப்பூ தான் யூஸ் பண்ணணும். ஸோ ரதி தேவி காமதேவனோட ஃபோட்டோ இருந்தால் வச்சுக்கோங்க. அவங்க முன்னாடி இந்த யந்திரம் இருந்தால் வச்சுக்கோங்க. அது இல்லை அப்படின்னா யந்திரமே கூட பிரச்சனை கிடையாது. இந்த யந்திரத்துக்கு நடுவில் இந்த யந்திரத்தோட மேலே தான் நீங்கள் விளக்கு வச்சு ஏற்றணும். மண் விளக்கு வச்சு ஏற்றிட்டிங்கன்னா எண்ணெய் வந்து உள்ளே இறங்கிடும். ஸோ சின்ன அகல் விளக்கு, இப்போ தான் பித்தளை விளக்கு வருது இல்லைங்களா. வெள்ளி விளக்கு இருக்கவங்க வெள்ளி விளக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்க பிராஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணிவிட்டு நெய் விளக்கு தான் ஏற்றணும். ஸோ இந்த சென்டரில் ஓம் க்ளீம் ரதி தேவின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு சென்டரில் நீங்கள் அந்த விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் மந்திர உச்சாடனங்கள் பண்ணணும். நீங்கள் மந்திர உச்சாடனங்கள் வந்து துளசி மாலை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் துளசி மாலை போட்டுக்கலாம். ஏன்னா ருத்ராட்சம் எப்போவுமே நீங்கள் போட்டு சந்நியாச கோலத்தில் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் அதுக்கு பதிலாக துளசி 108 இருக்க மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மந்திரத்தை எனர்ஜைஸ் பண்ணிக்கலாம். விளக்கு ஏற்றிடுறீங்க, திருப்பி இப்போ யந்திரம்லாம் முடித்து நீங்கள் பூஜைக்கு உட்காரும் போது ஒரு டம்ளர் பால் மட்டும் வச்சுக்கோங்க. டெய்லி 108 வாட்டி இந்த மந்திரத்தை வந்து சொல்லணும். எப்போவுமே 48 நாள் 90 நாள் நம்ம கணக்கு வைக்கக்கூடாது. எந்த பூஜைக்காக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் நமக்கு நடக்கிற வரைக்கும் நம்ம அதை ட்ரை பண்ணணும். அப்போ தான் அது வந்து கொஞ்சம் நாள் ஆக ஆக அது பவர் ஜாஸ்தியாகிட்டு நமக்கு அந்த ரிசல்ட்ஸ் கொடுக்கும். ஸோ மந்திரம் என்னென்னா, ஓம் ரீம் க்ளீம் காமேஸ்வரி ரதியே ரீம் மம பதி, பெயர் பதினா ஹஸ்பண்ட், பெயர் மோகய ஸ்வஹா. மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். தவறாக யார் மேலேயும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அதோட பின் விளைவுகள் அப்படின்றது ரொம்ப கொடூரமாக இருக்கும். அதனால் அதை கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த யந்திரத்தை வந்து இப்போ செவ்வாய் வெள்ளியானால் அதில் அத்தர் புனுகு ஜவாது தடவி மஞ்சள் குங்குமம், அந்த ரொம்ப நிறைய பேர் நான் பார்ப்பேன் அவங்க வீட்டில் மஞ்சள் குங்குமம் நம்ம தெரியாமல் வைக்க சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த விளக்கு வந்து அந்த மஞ்சள் குங்குமமும் ஃபுல்லாக படிஞ்சு அதெல்லாம் க்ரீன் கலரில் ஆகி அந்த எண்ணெயில் ஊற்றி அதை பார்க்குறதுக்கே வந்து சகிக்காத அளவுக்கு வச்சுருவாங்க. அந்த மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் எத்தனை வாட்டி மஞ்சள் குங்குமம் வச்சாலும் எத்தனை பொட்டு வச்சாலும் ஒரே பலன்தான். ஒரே ஒரு மஞ்சள் ஒரே ஒரு குங்குமம் மட்டும் அந்த விளக்குக்கு வைங்க. அதே மாதிரி இந்த யந்திரத்தோட சைடில் சும்மா சின்னதாக வைங்க. ரொம்ப பெருசாலாம் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா யந்திரத்தை வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம பராமரிக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ அதை மஞ்சள் குங்குமம் செவ்வாய் வெள்ளியானால் மட்டும் அதை நீட்டாக யந்திரம் தனியாக துடைக்கிறதுக்குன்னு ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. துடைச்சிட்டு நீங்கள் இந்த மந்திரம் சொல்லிவிட்டு நைட், இப்போ நீங்கள் பௌர்ணமி அன்றைக்கி டெய்லி நைட் நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லிட்டு போய் தூங்கலாம். இந்த மந்திரம் சொல்லும் போது அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா, நான் வஷ்யம் பண்ணேன் எனக்கு வஷ்யம் ஆகலை, நான் வஷ்யம் மந்திரம் சொன்னேன் ஆனால் எனக்கு சண்டை தான் வருது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் சொல்லுவாங்க. அதோட ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டேன்னா, சாப்பாடு வந்து அவங்க சாப்பிட்டுருக்காங்க இல்லையா, அந்த த ஃபுட் வி ஈட். இப்போ எனக்கு வந்து நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும்.
அதுக்காக நான் வந்து ஒரு வஷ்ய வேலை பண்ணும்போது நான் ஒரு 27 டேஸ் இல்லை 40 டேஸ் நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அவங்களுக்கு பண்ணி திங்ஸ் கொடுக்க வரைக்கும். அது ஏன்னா அந்த உடம்பு நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ நம்ம சொல்கிற மந்திரம் வந்து அதோடு சேர்ந்து ரியாக்ட் ஆகும். அதுதான் அந்த சக்தியை க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் எந்திரத்தை வந்து நீங்கள் மந்திரம் சொல்கிறீங்க அப்படின்னும் போது ரொம்ப லவபுளாக மந்திரம் சொல்லணும். கோவமாக அந்த இடத்துல வந்து நம்ம வீட்டில் அடுப்பில் இட்லி வச்சுமே நைட்டுக்கு என்ன பண்ணுறது, நைட்டுக்கு என்ன சட்னி செய்கிறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, அவங்க என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி, மேம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்து மந்திரமெல்லாம் சொல்லிட்டேன். இப்போ இல்லை, ஸ்டார்டிங்கில் நான் மந்திரமெல்லாம் சொல்லிட்டேன், ஆனாலும் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு. எனக்கும் ஒன்றும் புரியல. அப்புறம் என்ன ஃபுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா, அவங்க சொன்ன அந்த லிஸ்ட்டை பார்த்தாலே தலை சுற்றும் நமக்கு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் சாப்பிட்டுடாம ஒரு நாளைக்கு 6 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிடக்கூடாது. இப்போ அதையும் நான் சொல்லிடுறேன். இந்த மந்திரம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நைட் ஒரு 9 o'clock 8 o'clock யூஸ் பண்ணுறீங்க, 108 சொல்கிறீங்கன்னா ஒரு 15 minutes ஆகும். நீங்கள் அந்த 6 மணிக்கு மேலே எந்த நான்வெஜ்ஜும் சாப்பிடக்கூடாது, வெஜிடேரியனும் சாப்பிடக்கூடாது. ஒரு இட்லி சாப்பிட்லாம், அதிகபட்சம் இட்லி 2 இட்லி சட்னி சாப்பிட்லாம். காரமாக எதுவும் சாப்பிடக்கூடாது, காரம் இல்லாமல் சாப்பிடணும். ஏன்னா இந்த ஃபுட்டுன்ற ஒரு விஷயம் வந்து வஷ்யத்தில் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்களோ உங்களோட மைண்ட் உங்களோட பாடி அந்த மாதிரி ரியாக்ட் ஆகிட்டு அந்த எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே எந்திரத்தில் பிரதிபலிக்கும்னு சொல்கிறாங்களே, ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில், அந்த மாதிரி ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆக்ரோஷமாக ஆக்கிடக்கூடாது எப்போவுமே தெய்வங்களை. அதனால அதை வந்து கேர்ஃபுல்லாக ஃபுட்டை வந்து பார்த்து சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் 1 வாட்டி 2 வாட்டி நான்வெஜ் சாப்பிட்டா பிரச்சனை கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்ற அன்றைக்கி முக்கால்வாசி இந்த பூஜை பண்ணாதீங்க, நான்வெஜ் சாப்பிடாத அன்றைக்கி பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கணும், நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டோன்னா அவங்க அந்த பூஜையை கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு மார்னிங் இப்போ மத்தியானம் டைமில் நான்வெஜ் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 12 o'clock நான்வெஜ் சாப்பிட்றீங்களா, நைட் பண்ணிக்கலாம். ஒரு 8 hours 9 hours கேப் அப்படின்றத நீங்கள் விட வேண்டியது ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். நேத்திக்கு கூட யாரோ ஒருத்தவங்க வந்தாங்க, நேத்திக்கே நான் வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு எதை பேஸ் பண்ணி அந்த வீடியோ போடுறதுன்னே எனக்கு சுத்தமாக தெரியல. இந்த காசு கொடுத்து பணம், காரு, பங்களா இதெல்லாம் கொடுத்து மாப்பிள்ளையை மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளையை அடித்து வெளியே துரத்திடுங்க. ஏன்னா ஆரம்பத்தில் நீங்கள் வந்து கார் வாங்கி கொடுப்பீங்க, வண்டி வாங்கி கொடுப்பீங்க, உங்கள் பொண்ணையும் கொடுத்து பங்களாவும் கொடுத்து அவனுக்கு வேலையும் வச்சு கொடுத்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுக்கு உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? இதுக்கு கல்யாணம் பண்ணாமல் பொண்ணு பேசாமல் வீட்டிலே இருந்துக்கலாம். ஸோ ஏன்னா யாரோ ஒரு அப்பா, அந்த பொண்ணோட அப்பா வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டார். கேட்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பேசினது யாருன்னா அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அழுதாங்க, மேடம் முடிஞ்ச அளவுக்கு எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து பிஸ்னஸ் அவங்க வச்சு கொடுத்துட்டாங்க. ஷேர் மார்க்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட 28 lakhs லாஸ் ஆகிடுச்சு. எங்கள் வீடும் வந்து இப்போ நாங்கள் அந்த வீடை விட்டு நாங்கள் வெளியே வர போகிறோம். ஏன்னா இதுக்கு மேலே இவருக்கு வந்து எங்களால் செலவு பண்ண முடியல அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்க வந்து எங்கிட்ட வஷ்யம்காக வந்தாங்க. நான் இந்த மாதிரி ஒரு பர்சனை வஷ்யமே பண்ணாதீங்கன்னு சொன்னேன். இப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் வந்து ஒரு குழந்தைக்கு அப்பாவாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, உங்களுக்கு புருஷனாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. வஷ்யம் வந்து நீங்கள் 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் கொடுத்து செலவு பண்ணுற காசை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த பொண்ணுக்கு கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. ஏன்னா அவங்க அப்பா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாருன்றதுனால அவங்க அப்பாவால் கொடுக்க முடியல, காசு இதுக்கு மேலே கொடுக்க முடியாததுனால இறந்து போயிட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு பர்சனோட குடும்பம் நடத்தணும், இந்த மாதிரி ஒரு பர்சனை வஷ்யம் பண்ணி கூட வச்சுக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு பொண்ணோட குடும்பத்தை மட்டும் பேஸ் பண்ணி பொண்ணு வீட்டிலேருந்து என்ன வருதோ அதை மட்டும் வச்சு குடும்பம் நடத்துகிறவன் ஆம்பளே கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னடா நான் இப்படி சொல்கிறேனே நினைக்காதீங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த பொண்ணு வந்து அழுதும் போது, அப்பா தூக்கு போட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு. அந்த பேரன் குழந்தைங்கள்லாம் பார்த்து ரொம்ப அழுதாங்களாம்மா, சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்பட்டாங்க. ஸோ இதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து பொண்ணு கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.